बोले महावीर भगवान की जय। संत श्रमणीय आचार्य श्री विद्यासागर जी महामुनि राज की जय। परम पूज्याचार्य गुरु श्री आर्जव सागर जी महामुनि राज की जय। वंदनीय हारिका रत्न 105 प्रतिभावती माता जी की जय। பவ்ய பந்துகளே, இன்றைக்கி உத்தம சோச்ச தர்மம் ஆகும். இந்த சோச்ச தர்மன்றது என்னன்னாக்கா, நம்மளுடைய மனசை பவித்திரமாக வைத்து கொண்டிருப்பது தான் உத்தம சோச்ச தர்மம் ஆகும். அதற்கு எதிரானது என்னதுனாக்கா லோப கஷாயம்னு சொல்லுவாங்க. அந்த லோப கஷாயம் விடும்போது தான் உத்தம சோச்ச தர்மம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு சில வகையான லோபங்கள்லாம் இருக்குது. சில பேர் பேர் வேணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் பணம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுபோல் பல ஆசைகள் சில பேருக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆசைகளை எப்பொழுதுமே நம்ம நிரப்ப முடியாது. 6 வகையான எல்லா ஷட்கண்டமும் 6 கண்டத்தையும் ஆடுகின்ற அந்த சக்கரவர்த்திகள்லாம் கூட அவங்களுக்கு திருப்தி ஆகலை. ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன கிடச்சிருக்குது, கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது. அதில் எப்படி திருப்தி ஆகாது. ஆனால் இந்த மனசில் இருந்த லோப காஷம் எது வரைக்கும் போலையோ அப்பொழுது வரைக்கும் இந்த சோச்ச தர்மம் நம்மளுக்கு கிடைக்காது. அதற்காக தர்மம் செய்கிறதுக்கு கூட சில பேர் சொல்லுவாங்க, தர்மம் செய்கிறதுக்கு கூட பணம் வேணும், அதுக்காக சம்பாதிக்கணும், அது போலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இஷ்டோபதேசக்கார் சொல்லியிருக்கிறாங்க, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக பணம் சம்பாதித்து தானம் செய்கிறத விட கம்மியாக பணம் சம்பாதிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. தியாகாய ஸ்ரேயசே வித்த மவித்தா சஞ்சினோதியா ஸ்வசரீரம் சபங்கேன ஸ்நாஸ்யா மீதி விளிம்பதி என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு உதாரணத்தோடு சொல்லியிருக்கிறாங்க, எப்படி உடலில் நீங்கள் எல்லாம் சேர்த்து பூசிக்கொண்டு அதுக்கப்புறமா நினைக்கிறாங்களா நான் இதை கழுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்கலனாக்கா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறமா அது அப்படியே தான் இருந்து போகுது. அதே போல் இந்த ஆத்மா பணத்துக்காக நிறைய பாவெல்லாம் செஞ்சு அது கழுவுறதுக்கான தர்மம் செய்யலைனாக்கா அது வாழ்க்கையெல்லாம் வீணாக தான் போயிடும். அதனால் லோப கஷாயத்தை விட்டுட்டு நம்மளுக்கு தர்மத்தில் நம்ம மனசை கொண்டு வர வேண்டும். எவ்வளோ பேர் இந்த பரம்பரைக்கு மட்டும் இல்லை, 7 பரம்பரை வரைக்கும் எல்லாம் நிறைய செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பரம்பரையில் நீங்கள் சம்பாதி வச்சுட்டா கூட உங்களுடைய மகன் நல்லா இல்லைனாக்கா அந்த பணம் எல்லாம் வீணாக தான் போகும். அதனால் வரவங்களாம் அவங்களுடைய தனியாக புண்ணியம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க, அவங்க எல்லாம் செஞ்சுப்பாங்க. அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய மனசை லோப கஷாயத்திலிருந்து தனித்து கொண்டு இந்த உத்தம சோச்ச தர்மத்தை எல்லாரும் ஏற்க வேண்டும். ஒரு பெரிய சேட்டு இருந்தாராம். அவங்க மனைவின்றவங்க ரொம்ப தர்மம் செய்கிறாங்க. எப்பொழுது கோயிலெல்லாம் ஏழை விட்டாங்கனாக்கா அந்த சேட்டுன்றவர் எழுந்து வீட்டுக்கு போயிடுவாராம். ஆனால் அவங்களுடைய மனைவின்றவங்க முதல்ல போய் உக்காந்துட்டு ஏழைலாம் எடுப்பாங்களாம். அதுமாரி நடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் அவங்களுடைய மனைவி சேட்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் தானம் கொடுக்கறதுக்காக வாங்க என்ன கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவங்க மனைவி சொல்கிறாங்க, உனக்கு தெரியல, அவங்களுடைய கணவர் சேட்டு சொல்கிறாரு, உனக்கு தெரியல நான் எப்பவுமே தானெலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏன் என்னை கூப்பிட்ற? அவருக்கு என்னன்னாக்கா 7 பரம்பரை வரைக்கும் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறாரு. எதுவுமே தானெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி சேர்த்து வச்சிருந்து ஒரு நாள் சொன்னும்போது, நான் தானம் கொடுக்க மாட்டேன், நீ என்னை ஏன் கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ரொம்ப அவங்கள சொல்லி, நீங்கள் எதுவுமே பண்ணால என்ன கூட மட்டும் வாங்க, நீங்கள் கை கூட வைக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் கையில் வந்து கொடுக்குதால நான் கொடுக்குறேன், நீங்கள் கூட மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போகிறாங்க. இட்டுன்னு போயிட்டு நகரத்துக்கு வெளியில் ஒரு ஏழை இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு தட்டு நிறைய மாவு வச்சுருந்து அவங்களுக்கு அது கொடுக்குறதுக்காக போகிறாங்க. ஒரு நேரத்துக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லோரும் உட்காந்து வந்தாங்க வெளியில். அந்த நேரத்துக்கு இவங்க போனாங்க, தட்டு கொடுக்குறாங்க. தட்டு மாவு வச்சுருந்து கொடுக்கும்போது அவர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும்
வேலையெல்லாம் செஞ்சு பணத்தை சம்பாதித்து எடுத்துன்னு வந்தேன். அதுலேருந்து எல்லாத்தையும் என்ன வேணுமோ நான் எடுத்துன்னு வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ஆகிப்போச்சு. இன்றைக்கி வேலை என்னோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு எனக்கு கவலையெல்லாம் கிடையாது. நீங்கள் மாவு கொடுத்தீங்கன்னா அது எங்கே வைப்பேன்? அதுக்கு பெட்டி வேணும், அது சாவி வேணும், அது வீடு பூட்டி வேணும். அந்த சாவி என் தலையில் வச்சுருந்தாக்கா அப்புறமா எனக்கு தூக்கமே வராது. அதனால் நான் எப்பயுமே நாளைக்கு கவலையாக எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னார். எப்படி அவங்க சொல்லும் போது அப்புறமா அவர் சேட்டு சார் நினச்சாரு, எங்களுக்கு நாளைக்கே கவலையே கிடையாது. நாம் என்னன்னாக்கா 7 பரம்பரை வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நாம் அவ்வளோ சிந்தனை பண்ணுறோம், சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழையை பார்த்துட்டு அவருக்கு ஒரு பெரிய சபக்கு கிடச்சிது அவங்களுக்கு. அதை நினச்சிட்டு அப்புறமா இன்னிலேருந்து இவ்வளோ சேர்த்து வச்சுன்னா பிரயோஜனம். அதனால் இனிமேட்டு நான் லோகம் செய்யாமல் தன்னுடைய தான தர்மம் கொடுக்கறதுனால நல்ல நம்ம வாழ்க்கையாக சொல்லிவிட்டு அவங்க மாறிட்டாங்க சேட்டுஜி. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த லோப கஷாயத்தை விட்டு நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக இந்த சோச தர்மத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். லோப கஷாயத்தை விட்டுட்டு நம்ம மேலே நம்ம வாழ்க்கையில் உயரணுன்றது என்னுடைய ஆசீர்வாதம்.